இந்தியாவில் மிக அதிகமாக இருக்கும் நூல் பஞ்சாங்கம் தான். பஞ்சாங்கம் ஏழை பணக்காரன், படித்தவன் படிக்காதவன், எல்லா மாநிலத்துக்காரனும் வாங்குகிறான். வருஷப்பிறப்புக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாலேயே பஞ்சாங்கம் விற்று தீர்ந்து போகுது. நாசாவில் கூட இந்திய நாட்டு பஞ்சாங்கத்தை வாங்குகிறாங்க. அந்த கிரக நிலைகள் இந்திய நாட்டு பஞ்சாங்கங்கள் ரொம்ப கரெக்டாக சொல்லுது அப்படின்ட்டு. பஞ்சாங்கம்னு ஏன் பேர் வந்தது? பஞ்ச ப்ளஸ் அங்கம், 5 அங்கங்கள் உடையது. அது என்ன 5 அங்கங்கள்னு கேட்டால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. அது பல ஸ்கூல்ஸ் ஆஃப் தாட் இருக்குது. சிலர் என்ன சொல்கிறாங்க, இந்த சூரிய கணக்குப்படி வருஷம் நாள், சந்திர கணக்குப்படி வருஷம் நாள், அன்றைய நட்சத்திரம், யோகம், அமிர்த யோகம், சித்த யோகம் முதலியது. கரணம்னா காலப்பிரிவு. காலத்தை ஒரு நாளில் 11 பிரிவுகளாக பிரிக்கிறார்கள். அது சிங்கம், புலி, பன்றி, கழுதை, யானை, காளை, கோழி, பறவை, நாய், பாம்பு, புழு. அந்தந்த காலகட்டத்திலே அந்தந்த விலங்கினுடைய குணம் டாமினேட்டாக இருக்கும். இதுதான் ரிஷிகளுடைய கணிப்பு. வேறு சிலர் பஞ்சாங்கங்களுக்கு பொருள் சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நட்சத்திரம், கிழமை, ராகு முதலிய காலம், திதி, யோகம், இந்த 5 தான் பஞ்சாங்கம்னு அப்படி சொல்கிறாங்க.